வந்துச்சுன்னா இந்த டேர்ம் வந்து 2 f of 2 f of minus 2 minus f of 2ன்றது it will become 0. அதனால தான் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க x வந்து 0 கிடையாதுன்னு. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. இங்க நம்ம x-க்கு பதிலா 0 போட்டோம்னா இந்த இடத்துல f of 2 minus f of 2 வந்துரும். அதனால இந்த ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு பி 0. இது 0வா ஆயிடும். அது 0வா இல்ல, இந்த ஃபங்க்ஷன் x வந்து 0வா இல்லன்றதுக்காக தான் x வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்மளா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கணக்கை நம்ம போடலாம். f ஆஃப் சொல்யூஷன் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கணக்கை எழுதும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும் f ஆஃப் xன்றது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த xன்ற இடத்துல அவங்க நாட் ஈக்குவல் டு 0னா xன்ற இடத்துல ஏதோ ஒரு வேல்யூ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, f ஆஃப் xன்றது 2x plus 5ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ f ஆஃப் x plus 2 minus f of 2 நம்ம கண்டுபிடிக்கணும். we have to find out what is f of x plus 2 minus f of 2 if the function f of x is equal to 2x plus 5. கணக்கை புரிஞ்சுக்கணும். f of xன்றது 2x plus 5ஆ இருக்கு. தள்ளி வைக்கணுமா ராம? xன்றது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து 0வா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம சொல்யூஷன் பார்ட் போகிறோம். ஸோ சொல்யூஷன் பார்ட் எழுதிக்கலாம். லெட் எப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா given என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கணும். given f of x is equal to என்ன கொடுத்துருக்காங்க 2x plus 5. given f of x is equal to 2x plus 5. அப்போ f is equal to f of x plus 2. f of x plus 2 நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கிறது find. அப்போ find நம்ம என்ன பண்ண போறோம், f of x plus 2. அது என்னவா இருக்கும், f of 2x xன்ற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணோம், f of xன்ற ஃபங்க்ஷனை 2x plus 5 ன்னு போட்டுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன வருதுங்க 2x 2 of 2x 2 xன்ற இடத்துல 2 xன்ற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க 2x plus 5 போட்டுடணும். 2x plus 5 xன்ற இடத்துல 2x plus 5 போட்டு plus ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 2 of x plus 2. ஃபங்க்ஷன் என்னது x plus 2. 2x ன்ற இடத்துல 2 of x plus 2 plus இந்த 5. அதாவது x எந்தெந்த இடத்துல தான் இருக்கும் அந்த இடத்துல x plus 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். x ன்ற இடத்துல x plus 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2x plus 4 2x plus 4 plus 5 என்ன வருது 2x plus 9 வருது. 2x plus 9. இப்போ f of x plus 2 கண்டுபிடிச்சாச்சு. then find இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல f of 2 is equal to அதே ஃபங்க்ஷன் தான் 2x plus 5 நம்ம எடுத்துக்கிறோம். 2 of x ன்ற இடத்துல 2 plus 5. 2 2s are 4. 4 in the mind, 5 in the finger. It is going to be 9. இப்போ என்ன ஃபங்க்ஷன் வந்து முழுசா கண்டுபிடிக்கணும். இது வந்து செகண்ட் பார்ட். f of x plus 2 ல இருந்து f of minus 2 பண்ணணும். f of x plus 2 ல இருந்து f of minus 2 f of 2 பண்ணா என்ன வருது நம்மளுக்கு divided by இந்த ஃபங்க்ஷன் வந்து x. so divided by x. எனக்கு இடம் பத்தல அதனால நான் அழிச்சிக்கிறேன் மேல. so இப்போ x ன்ற இடத்துல x plus 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். f of 2 ன்ற இடத்துல x க்கு பதிலா 2 போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். so நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 2x plus 2x plus 9. f of 2 ன்றது minus 9 divided by x plus 9 minus 9 is going to be getting cancelled. 2x divided by x getting cancelled. so the answer is going to be 2. so ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to 2x plus 5 ன்னு கொடுத்துருக்காங்க. f ன்ற ஃபங்க்ஷன் x plus 2 f of minus 2. so எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல x plus 2 னு 2x plus 5 கண்டுபிடிச்சிக்கிறோம். f of x ன்ற இடத்துல 2 போட்டு f of minus 2 x ன்ற இடத்துல minus 2 போட்டு f of 2 கண்டுபிடிச்சிக்கிறோம். f of x plus 2 ல இருந்து minus f of 2 பண்ணா நமக்கு 2x கிடைக்குது. division by x இது. so x getting cancelled 2. so maths வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு 2 மார்க்கோ ஒரு 5 மார்க்கோ சில சமயம் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ சில சமயம் ப்ராப்ளம்ஸை தப்பாக பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு நம்ம எழுதினாலே மார்க். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு மேக்ஸை போட்டு ஆரம்பிச்சோன்னா ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி. ஆல்சோ இட்ஸ் லைக் அ ஸ்வீட் ஆஸ் இட் இஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பாருங்க, டவுட்னா கேளுங்க. ஹாவ் அ கிரேட் டே. ரச்சனாபா இரு கத்தாத.